வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் ஐயா நான் தொழில் செய்கிறேன், ரொம்ப நஷ்டமாயிட்டே இருக்குது, கடன் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, எந்த வியாபாரம் பண்ணாலும் ஜனங்க யாரும் தேடி வர மாட்டேங்கிறாங்க, இப்படி நிறைய கஷ்டத்தை மக்கள் என்கிட்ட சொன்னாங்க. இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள், நிரந்தரமான ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதற்கு உங்களுக்குன்னு பிடிச்ச தெய்வம் இருக்கு இல்லைங்களா, அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் 52 வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கங்க. நீங்கள் வாரம் வாரம் 52 வாரம் அந்த கடவுளுக்கு தீபம் போட்டு மனசார நீங்கள் வேண்டி வாங்க. அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடனே தீர்வு கிடைக்கும். இது ஒருபோதும் பொய்யாகாது. நான் வணங்கும் சிவன் மேலேயும் காளி மேலேயும் சத்தியமாக சொல்கிறேன், இது ஒருபோதும் பொய்யாகாது. 100% வெற்றியாகும். இது போல் செய்தால் எப்பேற்பட்ட கடனையும் அடைச்சிடலாம். தொழில் நல்ல வெற்றி உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை கூட இது போல் செய்யுங்க, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊருக்காரர் ஒருத்தர் நல்ல வசதி, அவர் நல்ல பெரிய பணக்காரர். அவர் நிறைய ஆஸ்பத்திரி, நிறைய கோயில் குளம் போய் பார்த்துக்கார். எங்கேயுமே அவருக்கு குழந்தைன்றதே கிடையாது. அவருக்கு 55 வயசு ஆகுது. எல்லா பக்கமும் சுற்றிட்டு லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட வந்தார். ஐயா எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்க, சொத்து சுகம்தான் நிறைய இருக்குது, குழந்தை பாக்கியன்றதே கிடையாது, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர் கேட்டிருந்தார். அவர் கேட்ட உடனே நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வணங்கி அவரை தேடி நீங்கள் 52 வாரம் போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கும், மனசார வேண்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுபோல் அவர் 52 வாரம் தொடர்ந்து போனார். 52வது வாரம் முடிகிறப்போ அவங்க மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து நல்லா இருக்கிறாங்க. இது போல் நிறைய கடனாட இருந்தவங்கிட்டோம் இது போல் நான் சொல்லி அவங்க அனைவரும் வெற்றி கண்டுக்கிறாங்க. நீங்களும் இது போல் செய்யுங்க. இல்லை இதுலேயும் ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன். நன்றிங்க.